நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிரப்பண்ண யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டீங்க. நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம். அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே உள்ள வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மற்றும் மணப்பாறை அருகில் உள்ள வையம்பட்டியில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், பெண் பணியாளர்கள் மட்டும்தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, வையம்பட்டியில் வெறும் பெண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வெறும் 18 வயசுலேருந்து 35 வயசு வரலையும் உள்ள பெண் பணியாளர்கள் மட்டும்தான் வையம்பட்டியில் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு உணவுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 20 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதுசாக வேலைக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் டெய்லி வேலை. இந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னா 391 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து 2 மணி நேரம் ஓடி. இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைம் என்ன டைம் அப்படின்னா, காலையில் 8:30 மணிலேருந்து 4:30 மணி வரலையும் ஒரு ஷிஃப்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரலையும் 2 மணி நேரம் ஓட்டி வைக்கிறாங்க. அந்த 2 மணி நேரம் ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா அரை ஷிஃப்ட்டுக்கு உள்ள சேலரி கொடுக்குறாங்க. அரை ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 185 ரூபா. அதாவது வந்து 391 ரூபா ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னா, அரை ஷிஃப்ட்டுக்கு 195 ரூபா கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது வந்து 195 ரூபா வந்து அரை ஷிஃப்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 550 ரூபாய்க்கு மேலே 560 ரூபா கிட்ட உங்களுக்கு சேலரி கிடைச்சிரும் ஒரு நாளைக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த சேலரி எங்கேயுமே கிடைக்காது. திருப்பூர்லேயே வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 ஷிஃப்ட்டுக்கு 450 ரூபா தான் கிடைக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு 300 ரூபா ஷிஃப்ட்டுக்கும் 1.5 ஷிஃப்ட்டு பார்த்தாங்கன்னா, அதுவும் 8:30 to 8 இல்லை 8:15 to 7 மணி இந்த டைமில் பார்த்தாங்கன்னா 450 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் இங்கே மட்டும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சேலரி பண்ணி தராங்க. திண்டுக்கல்லை பொறுத்தவரையும் என்ன எப்படிங்க சார் அப்படின்னாக்கா, திண்டுக்கல்லில் வெறும் ஹிந்தி பீப்புள் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் ஃபுட்டு அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ் பீப்புள் லோக்கலில் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க, திண்டுக்கல் பக்கத்தில் அந்த சரௌண்டிங்லேருந்து வர்றவங்க எல்லாமே என்னென்னா, டெய்லி நீங்கள் வந்து டே காலர்ஸாக வந்து டெய்லி வந்துட்டு போய்க்கலாம். லோக்கலில் உள்ள ஆள் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வர்றீங்க அப்படின்னா, குறைஞ்சது 10 பேருக்கு மேலே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாகன வசதி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ திண்டுக்கல் சரௌண்டிங்கில் சுற்றி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்குள்ளே ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு ஊர்லேருந்து வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கம்பெனிலேருந்து ஃப்ரீயாக வாகன வசதி பண்ணி கொடுக்குறாங்க. சேம் இதே கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஷிஃப்ட்டு பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். 1.5 ஷிஃப்ட் அதாவது வந்து 2 ஹவர்ஸ் ப்ளஸ் ஓடி பார்க்குறவங்கனாலும் பார்த்துக்கலாம். இவங்களுக்கு சேலரி வந்து டே ஸ்காலர்ஸ் வர்றவங்களுக்கு வீக்லி சேலரியும், உள்ளேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி சேலரியும் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வையம்பட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மந்த்லி சேலரி தான், வீக்லி சேலரி கிடையாது. லோக்கல்லேருந்து வர்றவங்களுக்கு டே ஸ்காலர்ஸ் வர்றவங்களுக்கு வீக்லி சேலரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர்ஸில் வந்து ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருமே வந்துக்கலாம். இவங்களுக்கு வயது வரம்பு என்ன இருக்குன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரலையும் எடுத்துக்கிறாங்க. இந்த 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க 40 வயசில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. அனுபவம் இல்லாதவங்க 40 வயசில் வந்து வர்றேன் அப்படின்னாக்கா எடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறத வீடியோவை கவனமாக தெளிவாக கேட்டுக்கிட்டு கால் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 கால்ஸ்க்கு மேலே நான் அட்டன் பண்ணுறேன். அதுலேயும் வந்து உங்களுக்கு கால்ஸ் கிடைக்காதவங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லையும் கமெண்ட்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் கால்ஸ் கிடைக்காதவங்க ஒரு முக்கியமான விஷயங்க, கால்ஸ் எனக்கு கால் பண்ணி ஒன்று என்கேஜாக இருக்குது, கால் கிடைக்கல, இல்லை நாட் ரீச்சபிள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால், உங்களை மாதிரி கால் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, அதனால கிடைக்காம இருக்கும். அதனால மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால கால் கிடைக்கல, இது ஃபேக் நம்பர் அப்படிங்கிறத யாரும் நினச்சிட வேண்டாம். உங்களை மாதிரி எவ்வளோ பேர் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணால் நம்பர் கிடைக்காது. நான் ஒரே ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால கால் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். உங்கள் நேம் போட்டு, ஊர் போட்டு, என்ன படிச்சிருக்கீங்க, குவாலிஃபைடை போட்டுட்டு, என்ன மாதிரி வேலை வேணும், இதுக்கு முன்னாடி இது வேலை பார்த்தீங்களா அப்படிங்கிறத, அப்படி இல்லைனாலும் உங்களோட குவாலிஃபைடு எந்த ஊர் பேரை மட்டும் போட்டு, இந்த வேலைக்காக நான் அப்ளை பண்ணுறேங்க சார், இந்த ஊர் வேலை வாய்ப்புக்காக எனக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அந்த டைமில் பண்ண முடியலனாலும் எனக்கு எந்த டைமில் நான் ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னாக்கா, மதியானம் 1:30 to 2 லன்ச் டைம்லையும், இல்லை ஈவினிங்கு 7 to 8 அந்த ரேஞ்சிலையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவேன். ரிப்ளை கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. வரும்போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்கா, ஆதார் கார்டு ஒரிஜினல், பேங்க் பாஸ்புக்கு,
2 ஃபோட்டோ, டிகிரி படித்த பெண் பணியாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் காங்கேயம் ரோட்டில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு அங்கேயும் பெண் பணியாளர்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஆண் பணியாளர்கள் கேட்கல. பெண் பணியாளர் ஏங்க சார் ஆண் பணியாளர்களே வேலைக்கு வேண்டாமா? இதுக்கு அடுத்தது அதுதான் சொல்ல போகிறேன், ஆண் பணியாளர்கள் உள்ள தான் சொல்ல போகிறேன். இந்த பெண் பணியாளர்கள் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் தான் இந்த கம்பெனியில் எடுக்கிறாங்க. அதுவும் திருமணம் ஆகாத பெண் பணியாளர்கள் தான் இந்த காங்கேயம் ரோட்டில் உள்ள கம்பெனியில் எடுக்கிறாங்க. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அதில் வந்து வேலையில் அனுபவம் உள்ளவர்கள், செக்கிங் அண்டு டைலரிங், பேக்கிங் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் விட்டதுனால பேக்கிங்கில் அங்கே வந்து கம்பெனி ஷிஃப்ட்டுக்கு வேலை இல்லை. செக்கிங்கு டைலரிங் வேலைக்கு மட்டும்தான் உள்ளே வந்து வேக்கன்சி இருக்குது. அந்த மாதிரி காங்கேயம் ரோட்டில் தங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க செக்கிங்கு டைலரிங் மட்டும் எனக்கு கால் பண்ணால் போதும், இல்லை ஃப்ரெஷ் கேண்டிடேட் கால் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு உணவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. தங்குற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீ. இங்கே வந்து வார சம்பளமே கிடையாது, மாத சம்பளம் மட்டும் தான் பண்ணி கொடுக்குறாங்க. மந்த்லி சேலரி இங்கேயும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு 12,000 கொடுக்குறாங்க. ப்ளஸ்ஸு இவங்களுக்கு சேலரி டேட் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 7ஆம் தேதி அங்கே வந்து மந்த்லி சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே வரதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னா சேம் அதே மாதிரி தான், ஆதார் கார்டு ஒரிஜினல், பேங்க் பாஸ்புக்கு, 2 ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் பணியாளருக்கு உள்ள வேலைவாய்ப்பு. இந்த ஆண் பணியாளர்கள் எங்கே தேவைப்படுறாங்க அப்படின்னா ஈரோடு பெருந்துறையில் வந்து ஆண் பணியாளர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயது வரம்பு 18 கம்ப்ளீட் முடிஞ்சிருக்கணும். 17 முடிஞ்சு 18 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். 18 முடிஞ்சு 19 தொடங்குது அப்படின்னா அவங்க கால் பண்ணலாம். அந்த 18 வயசுலேருந்து 30 வயசு வரலையும் ஃப்ரெஷ் கேண்டிடேட் எடுத்துக்கிறாங்க. இது டையிங் யூனிட். டையிங்னா இப்போ இந்த ஒரு டிஷர்ட்டுக்கு வந்து கலர் ஏற்றுற டையிங் யூனிட்டுக்கு தான் இந்த ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 13,000லேருந்து 14,000 வரலையும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு உணவுக்கு ஒரு நாளைக்கு வந்து வெறும் 60 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் தேதி தான் சேலரி கிரெடிட் ஆகும். அதே மாதிரி ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூமில் 5 பேர் வந்து தங்கிக்கலாம். 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டில் வசதியோடு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூம் நீட்டாக இருக்கும், உள்ளேயே கேன்டீன் இருக்கும். ஒரு நாளைக்கு 65 ரூபா. நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா டையிங் வேலையில் அனுபவம் உள்ளவங்களுக்கு மாதம் 30,000 வரை சேலரி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரலையும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு. இந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 30,000 வரலையும் தரலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து இதிலே உள்ள வேலைக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க. ஐடிஐ டிப்ளமோ EEE இதில் வந்து இது 3மே வந்து டிஸ்கன்டினியூ பண்ணவங்களும் படித்தவங்க 2 பேருமே எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே 15,000 சேலரி கொடுக்குறாங்க. மினிமம் இதில் வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டி தான். இந்த டையிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டி தான். கம்பல்சரி சண்டே லீவு உங்களுக்கு. ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 15,000 கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வரும்போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஒரிஜினல், பேங்க் பாஸ்புக்கு, 2 ஃபோட்டோ, ப்ளஸ் வந்து இவங்க படித்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். இந்த படித்த சர்டிஃபிகேட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இவங்க வந்து இது வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கம்பெனிங்க, அதனால வந்து கம்பல்சரி ஆடிட்டிங் விசிட் நடக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேனா கவர்மெண்ட் ஹாலிடே உங்களுக்கு லீவாக இருக்கும். சண்டே கம்பல்சரி உங்களுக்கு லீவு. நான் சொல்கிற சேலரி எல்லாமே வெறும் 26 நாளைக்கு உள்ளது. மந்த்லி 26 நாளைக்கு உள்ள சேலரி மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே எல்லா வசதியுமே உங்களுக்கு உள்ளே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, தயவுசெய்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. வேலை தேடி வர்றவங்க நிறைய பேர் திருப்பூர் போனோன்னா கார்டு கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு போகிறீங்க. தயவுசெய்து கார்டு கொடுத்து வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க ஒவ்வொருத்தருமே உங்களை சும்மா யாருமே கூட்டிகிட்டு போகலைங்க. கூட்டிகிட்டு போய் விட்டு கமிஷன் வாங்கிடுவாங்க. தயவுசெய்து பழைய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு இது எல்லா பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நீங்கள் போய் சும்மா ஒரு பேக்கை வச்சுட்டு நின்னாலே வந்து கார்டு கொடுத்து கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஆதார் கார்டு கையில் இருக்கான்னு கேட்பாங்க, இருக்குன்னு காமிங்கன்னு அப்படியே பிடிக்கிட்டே போயிடுவாங்க. பொறுக்கணும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பின்னாடியே போய் தான் ஆகணும். ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சுருவான். உங்களை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு ஆள் கிடச்சிருக்கு கம்பெனிக்கு அனுப்பிடுவான்னு உங்களுக்கு முன்னாடியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம வந்து டைரெக்டாக கம்பெனிக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அதனால் தயவுசெய்து யாரையும் நம்பி கார்டு கொடுத்து கூப்பிட்றவங்கள யாரையும் நம்பி போகாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து அவங்களோட ஆளுங்களுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் வாங்குறேன் என்ன ஏதுன்னு எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதனால் யாரும் கார்டு கொடுத்து கூப்பிட்றவங்கள நம்பி போகாதீங்க, வேண்டாம். மேலே என்னோடய டிஸ்பிளேயில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணி விடுறோம். நம்ம எந்த ஒரு கமிஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது. நம்ம சேனல் விளம்பரத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோசியல் சர்வீஸ் ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.